ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்றைய துவக்கி வைப்பதற்காக வருகை தந்து புத்தக கண்காட்சிகளை துவக்கி வைத்து அரசு துறைகள் மூலம் அரங்குகள் அமைக்கப்பட்டதை பார்வையிட்டும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் படிக்கின்றார்களோ குறைந்த பணியாக கிடக்கும் உள்ள கடலை தோண்டி எடுக்கும் கோடரியாக செயல்படுகிறது. நன்றி கலக்கும் நேரத்தில் கூட கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டே இருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கிலிடும் நேரம் வரை படித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங். படிக்கின்ற இடம் கூட நூலகத்தில் அருகாமையில் மட்டும்தான் கேட்டார் சட்டமேதை அம்பேத்கர். இந்த நூலை படித்து முடிக்க வேண்டும் என்பதற்காகவே தனது அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைத்தார் பேரறிஞர் அண்ணா. நம் மகாகவி பாரதியோ இறக்கும் தருணத்தில் கூட தன் பிள்ளைகளிடம், அப்பா உங்களுக்கு எந்த சத்தும் சேர்க்கவில்லை என்று வருந்தாதீர்கள், உங்களின் அறையின் மேலே 2 லட்சம் மதிப்புள்ள புத்தகங்கள் இருக்கின்றது, அதை எடுத்து படிங்கள் என்று கூறியுள்ளார். தோல்வி அடைந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்து படித்தால் தோல்வி என்ற மனோபாவத்தை விட்டுவிட்டு வெற்றியை நோக்கி செல்வார்கள். எனவே நாமும் புத்தகத்தை படித்து முன்னேறுவோம். இறுதியாக அகரவரிசையில் புத்தகம் பற்றி ஒரு சிறு கவிதை உங்கள் முன் நான் கூற விரும்புகிறேன். அறிவு கண்ணை திறந்திடுமே புத்தகம், ஆர்வத்தை தூண்டி மேதையாக்கிடுமே புத்தகம், இருளை நீக்கி வெளிச்சம் அளித்திடுமே புத்தகம், ஈடிலா புகழை அளித்திடுமே புத்தகம், உண்மை அறிவை உணர்த்திடுமே புத்தகம், ஊக்கம் தந்து உயர்த்திடுமே புத்தகம், எண்ணமெல்லாம் செம்மைப்படுத்திடுமே புத்தகம், ஏற்ற மிகு வாழ்வை அளித்திடுமே புத்தகம், ஐயத்தை போக்கிடுமே புத்தகம், ஒளி பெரும் வாழ்வை அளித்திடுமே புத்தகம், ஓதி ஓதி விடியல் அளித்திடுமே புத்தகம், ஆடலமான நல்வாழ்க்கையை தந்திடுமே புத்தகம். எனது புத்தகத்தின் சிறப்பு. எனவே புத்தகம் படிப்பது நம் வாழ்வில் இன்றியமையாதது என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ಹೇ ಶಾರದೆ ದಯ ಪಾಲಿಸು, ಈ ಬಾಳನು ಬೆಳಕಾಗಿಸು. ಹೇ ಶಾರದೆ ದಯ ಪಾಲಿಸು, ಈ ಬಾಳನು ಬೆಳಕಾಗಿಸು. ನಾಳೆಗಳ ದಾರಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯ ನೆಲೆಯಾಗಿರಿಸು, ಮುನ್ನಡೆಸು ಕೈ ಹಿಡಿದು. ನಾವಾಡು ಪದ ಪದದಲ್ಲೂ ಸಂಚರಿಸು, தமிழ்ச்செல்வி அவர்கள் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கைக்கு வரவேற்பு கைத்தட்டல் தான் இருக்கணும். இன்னும் மாணவி
தமிழை முன்னெடுத்து நடனமாடிய மாணவி ரொம்ப அழகா நாங்கள் நடன அசைவுகளும் முக அசைவுகளும் பாராட்டு எல்லாம் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் நிகழ்வாக சுபாஷினி தேர்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மாணவியை அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் மனங்களே கொஞ்சம் மனங்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். கொஞ்சம் மனங்களே கொஞ்சம் மனங்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அடையின்றி வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை என்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வரும் கனவு அதனை நம்பணும் நம்ம தகும் ரோஜா என்றே பூக்கணும். கொஞ்சம் மனங்களே கொஞ்சம் மனங்களே என் குரல் கேட்டு வந்து கூடுங்கள். பகலே வெண்ணிலா பகலே வெண்ணிலா வந்தால் பாவம் இரவே வருவானவே வந்தால் கூட்டமா விடைக்கும் கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கனவு இவையெல்லாம் வாழ்க்கையா. 100 கனவுகள் கண்டாலே 6 கனவுகள் பலிக்காதா. கனவே கை சேருவா. கொஞ்சம் மனங்களே கொஞ்சம் மனங்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அதே கொஞ்சம் குரல் தான். வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. இது இருளல்ல அது ஒளி அல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். இது இருளல்ல அது ஒளி அல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். தலை சாயாதே விழி மூடாதே சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே பெண்ணே உலகம் எல்லாரும் தூக்கிப் பார பெண்ணே. புல்லான பூவேடும் ஓசை கேட்கும் பெண்ணே. நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவும் பாலோட்டு நிலவுண்டு.
வாழ்க நிரந்தரம் வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே என தமிழை வாழ்த்தி ராணிப்பேட்டையில் 2ஆம் ஆண்டாக மாபெரும் புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்து தந்த தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு காந்தி அவர்களுக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஆட்சி தலைவி திருமதி வளர்மதி அம்மா அவர்களுக்கும் எம் கல்லூரி அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியின் முதல்வர் திரு இரா சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்துடன் என் உரையை தொடங்குகின்றேன். பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கும். அவர் ஒரு முறை கூறினார், ஆங்கிலம் என்பது மொழி, ஆங்கிலம் என்பது மொழியே தவிர அது அறிவு கிடையாது. சிகப்பு என்பது நிறமே தவிர அது அழகு கிடையாது. அப்போது எது அறிவு? அறிவே அழகு என்றார். இதே கருத்தை தான் கண்ணதாசன் ஒரு பாடல் வரியிலும் குறிப்பிட்டிருந்தார். அறிவில் உணர்ந்து கொள்ளுங்கள், இல்லையெனில் அனுபவம் உணர்த்திவிடும் என்று. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் 2 வழிகள் மட்டுமே உள்ளது. ஒன்று அறிவு, 2வது அனுபவம். இந்த உலகம் கொஞ்சம் வஞ்சகமானது. அவ்வளவு எளிதாக அனுபவம் வழியில் உங்களுக்கு அத்துணையும் கற்றுக் கொடுக்காது.
ஆகையால் நமக்கு இருக்கும் ஒரே வழி அறிவு. அது புத்தகம் வழியில் மட்டும்தான் கிடைக்கும். நான் அறிவு என்பது இந்த பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளில் நாம் படிக்கும் பாட புத்தகங்களில் இருந்து கிடைப்பது மட்டுமல்ல. அறிவு சமூகம், வாழ்வியல், மனித நேயம் என அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய அந்த பொக்கிஷம் புத்தகங்களை வாசிப்பதால் மட்டுமே நமக்கு அந்த அறிவானது கிடைக்கப்பெறும். இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் அவ்வளவாக இல்லை. காரணம், நாம் எல்லாத்தையும் வேகமாக கற்க விரும்புகிறோம். வேகமான காட்சிகளும் வேகமாக உணவுகளும் அனைத்துமே வேகமாக நொடி பொழுதில் கிடைக்கதான் நாம் விரும்புகிறோம். நமக்கு அவ்வளவு நிதானம் தியானம் கிடையாது. புத்தகம் வாசிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி நிதானம் வேண்டும். அது மட்டுமின்றி பாரதிதாசன் நூலை எப்படி படிக்க வேண்டும், எதற்கு படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும் என்று அழகாக கவிதையை கூறியிருக்கிறார். அதை நான் உங்கள் முன் இப்பொழுது கூறுகிறேன். நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி. காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி. நூலை படி, நூலை படி. அது மட்டுமா, ஜாதி என்பது தாழ்ந்தபடி, ஜாதி என்பது தாழ்ந்தபடி. இதை கேட்டு நீ படி. அகம்படி, பொருளை படி, அப்படியே இன்பத்தையும் படி. இறந்த தமிழ் நான்மறை பிறப்பதென்பது நூலை படி. அகப்பொருள் படி நல்லபடி, அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி. புக புக படிப்படியாய் உன்னுள் புலமை பெறும் நான் சொன்னபடி நூலை படி என்று பாரதிதாசன் அவர்கள் நூலை படிக்க வேண்டும் என்ற கருத்தை நம் முன் முன்வைத்துள்ளார். பல அறிஞர்களும் ஞானிகளும் இந்த உலகிற்கு பல வாழ்வியல் தத்துவங்களை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி கொடுத்தார்கள்? புத்தகத்தை வாசித்ததால் மட்டுமே அவர்கள் அவ்வளவு தன்மை வாய்ந்த கருத்துக்களை நம்முள் கொடுக்க முடிந்தது. நெப்போலியன் மாபெரும் வீரன் பல முறை சிறைசாலைக்கு சென்றிருந்தார். அவர் சிறைசாலையில் மட்டுமே 3000 புத்தகங்களை படித்திருக்கிறார். ஆள் பார்க்க குட்டையாக இருந்தாலும் அவர் படித்த புத்தகங்கள் மூலம் அவர் உலகிலேயே உயர்ந்தவராக தென்படுகிறார். பகத்சிங் தன்னை தூக்கு மேடையில் ஏற்றும் பொழுதும் அவர் கூறினார், நான் ஒரு புரட்சியாளரிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று. அவர் யாரிடம் தெரியுமா பேசினான்? லெனின் எழுதிய அரசும் புரட்சியாளரும் என்று புத்தகத்தை பேசிவிட்டு தான் அவர் தூக்கிலே ஏறினார். சீவா சிந்தாமணி நூலை படித்த பிறகுதான் ஊவேசா தமிழ் தாத்தா ஆனார். இந்த உலகமானது நாம் வாடகைக்கு இருக்கிறோம், அதில் நாம் சேவை செய்ய வேண்டும் என்ற வரியை படித்த பின்புதான் அன்னை தெரேசா. உங்களை எல்லாம் நான் அறிஞர்களாக சொல்லவில்லை, நீங்கள் புத்தகங்களை படிக்கத்தான் சொல்கிறேன். அதை வாசிப்பதால் நம்மளுக்குள் எழுத்துணர்வு, பேச்சுணர்வு, அது மட்டுமின்றி உடலும் உள்ளமும் மூட நம்பிக்கை இன்றி நல்வழியில் இருக்கும். புத்தகங்களை வாசிக்க வேண்டும். திருவள்ளுவர் கூறுகிறார், தொற்றனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. நூலை தேடி தேடி படிக்க வேண்டும். நீங்கள் படிக்க படிக்கதான் உங்கள் அறிவும் மென்மேலும் வளரும். நிறைவாக ஒன்றை கூறி நான் விடைபெறுகிறேன். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே புத்தகம். வித்தகம் செய்யும் அதுதான் புத்தகம். புத்தகத்தை படித்து புத்தகம் செய்வோம் என்று நாம் சத்தியத்தை அடிப்போம். புத்தகத்தை பின்பற்றி அதன் கருத்துக்களை தீப்பற்றி வாழ்வில் நாம் மென்மேலும் வளர்வோம். வாய்ப்பமைத்தமைக்கு நன்றி. இதைத்தான் எதிர்பார்த்தோம். புத்தக திருவிழா நடத்துறது மட்டுமா நம்ம நோக்கம் இல்லை, புத்தகத்தோட அருமையை தெரிந்து கொள்வதும் நம் நோக்கம். அழகா மாணவி அதை பற்றிய விளக்கத்தை சொல்லி சென்றால் அவளுக்கு Thank you.
मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का। अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का। अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का। अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का। नचेंगे सहारे पूरे हरेंगे जो कष्ट तुम्हारे, भूलेंगे नाम छपी दुनिया पार लगेगा बोले के सहारे। बोल के नाम के दीवाने हुए हम फिर भूल गए हम तो सारे जिंदगी के गम देंगे पूरे दर्शन। साक्षात सामने जैसे हनुमान को किए श्री राम ने, उनकी भक्ति में मिल के सारे आज बोले हर हर महादेव महाकाल बम बोले बम बोले बम बोले। सर्वभूताय सत्य साक्षात्कारा। அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை இதோ இந்த சிவத்தாண்டவம் நிகழ்ச்சியை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் தந்து அழகு பார்க்கிறது ராணிப்பேட்டை மாவட்ட மாபெரும் புத்தக திருவிழா நிகழ்த்துகின்ற அரங்கம். தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன் கே கீர்த்தனா, செகண்ட் இயர் பிஎஸ்சி மேத்ஸ், கே மதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவ செய்திடுவோம். பேச்சரங்கம் கே கீர்த்தனா, செகண்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். தயார் நிலையில் இருக்கும்படி ஒரு குரூப் சாங் பாடுற பிள்ளைங்க, அவங்க பெயர் 4 பேரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, மானே மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, உனக்கு என் முதற்கண் வணக்கங்கள். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் நிலம் என்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவு நலமேனும் பயக்குமெனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து.
வரிசையில் நிற்கும் காளையர்களே, கண்ணியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பையே ஏற்றி பேச வந்திருக்கேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. நான் இங்கு தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரவ செய்வோம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். தேடிச்சோறு நிகழ்ந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடிக்கிற பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலவே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ஜித்தவன் இப்போட்டிக்கான தலைப்பையே உருவாக்கியவன் நம் மகாகவி பாரதி. இதற்கு அர்த்தம் உலகமெல்லாம் தமிழ் மொழியை பரப்புங்கள் என்பதே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடி என்பது நமது தமிழ் பாரம்பரியத்தை பித்திட்ட ஒரு வைர வரிகள் என்றால் அது மிகையல்ல. நாட்டிற்காக இறந்தவருண்டு, நங்கைக்காக கூட பிரிந்தவருண்டு, பழிக்காக மாய்ந்தவருண்டு, ஆனால் மொழிக்காக மரணித்தான் என்றால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவுமே என்று நம்மால் தலை நிமிர்த்தி கூற முடியும். இது வெறும் வார்த்தை மொழி அல்ல, வர்த்தக மொழி அல்ல, இது அறத்தின் மொழி, குணத்தின் மொழி, நேர்மையின் மொழி, என் வாழ்வியல் நெறி சொன்ன மொழி. தமிழை என் உயிரென்பேன் கண்டீர், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்ற சொல்லுக்குரிய மொழி. எந்த ஒரு மொழியும் உயிரை வளர்க்காது, உணர்வை ஊட்டாது. எம்மொழியாம் செம்மொழி உயிருக்கு உணர்வூட்டும், உடலுக்கு உரமேற்றும். வீரம் மானம் காவல் என்பதை கருவிலிருந்தே வளர்க்கும் மொழி. எம்மொழி கற்றவர் எவரும் முறைகிட்டு போனதில்லை. எம்மொழி கண்டவர் பலரும் இதை தன்மொழி என கொண்டனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முப்பால் கண்டது, 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கணம் கொண்டது, 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் கொண்டது. இது வெறும் மொழி அல்ல, இது ஒரு ஒளி அல்ல, இது ஒரு நாகரிகம். தமிழ் எனது நாகரிகம், தமிழ் எனது பண்பாடு, தமிழ் எனது கலாச்சாரம், தமிழ் எனது வாழ்வியல். இது அறம் சொல்லி மரம் சொல்லி எம் தரம் தந்த மொழி, அகம் சொல்லி புறம் சொல்லி எம் தரம் காத்த மொழி. ஆனால் இன்று எங்கு போனது, எங்கே தொலைந்தது? மறந்து போனதா இல்லை இறந்து போனதா? தமிழ் எங்கே, தமிழன் எங்கே, என் வாழ்வியல் நெறிமுறைகள் எங்கே? இன்று அகிலமாலும் மொழிகளுக்கெல்லாம் மறைச்சுவடி தெரியாத காலத்திலேயே எம் மொழிக்கு இலக்கணம் கண்டு இலக்கியம் தந்த எம் குலம் எங்கே? அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று சொல்லி தந்த நம் தமிழ் கலாச்சாரம் எங்கே? மரப்பாச்சு பொம்மையானாலும் அதற்கு மாறாப்பை போட்டு விளையாடு என்று சொல்லி தந்த நம் தமிழ் பாரம்பரியம் எங்கே? ஆங்கில நாகரிகத்தில் மோகம் கொண்டு தன் சுயத்தை இழந்து சூரியமாகி நிற்கின்றான் தமிழன். இப்பொழுது புரிகிறதா? மொழி என்பது உனது கல்வி மட்டுமல்ல, அது உனது கலாச்சாரத்தையே புரட்டி போடும் வல்லமை வாய்ந்தது என்று. இன்றைக்கு தமிழன் ஆங்கிலம்தான் சிறந்தது, ஆங்கில கல்விதான் உயர்ந்தது என்று எப்போது ஏற்றுக்கொண்டானோ அந்த புள்ளியில் தொலைந்தது நமது பாரம்பரியம். அதில் இருட்டடைப்பு செய்யப்பட்டது நமது வாழ்வியல். வள்ளுவம் எங்கள் வாய்மொழியாகும், பன்மொழி எங்கள் படிப்பினையாகும். வள்ளுவம் எங்கள் வாய்மொழியாகும், பன்மொழி எங்கள் படிப்பினையாகும். குமரி கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் வளர்ந்து உலகின் கடைக்கோடி மக்களையும் வியக்க வைத்த ஒரு மொழி. எம்மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமோ, புகழை உணர வேண்டுமோ, பழகி பாருங்கள் எம்மொழியின் ரகர ஓசையை, ஞானித்து பாருங்கள் எம்மொழியின் ஓங்கார ஓசையை, உச்சரித்து பாருங்கள் எம்மொழியின் அகின் ஓசையை. 3 அடியில் உலகை அளந்தான் வாமனன், அது விஷ்ணு அவதாரம். 2 அடியில் உலகை அளந்தான் வள்ளுவன், அது நம் தாய்மொழியின் அவதாரம். தொன்மையை தொட வேண்டுமோ, இலக்கணம் உண்டு எங்களிடம். இலக்கணத்தை இயம்ப வேண்டுமோ, தொல்காப்பியம் உண்டு எங்களிடம். யாரையாவது அறிய வேண்டுமோ, அகநானூறு உண்டு எங்களிடம். யாரையாவது புகழ வேண்டுமோ, புறநானூறு உண்டு எங்களிடம். காதில் அணியும் குண்டலமோ, எடுத்துக்கொள்ளுங்கள் குண்டலகேசியை. கையில் அணியும் வளையலா, வளைத்து படியுங்கள் வளையாபதியை. காலில் அணியும் சிலம்பிற்கு கூட உண்டு சிலப்பதிகாரம். கழுத்தில் அணியும் மணிக்கு உண்டு மணிமேகலை. குறுந்தகையில் குறுக்கிட முடியுமோ, ஐவகை நிலங்களை எம் மொழியை காட்டிலும் விளக்கிட முடியுமோ? என்ன இல்லை எம் மொழியில், என்ன இல்லை எம் மொழியில். எளிதல்ல, எல்லாவற்றையும் எடுத்து கூறுவதென்பது எளிதல்ல. அகத்தியத்தில் தொட்டிலிட்டு கம்பன் சீராட்டி மூவேந்தர்கள் பாராட்டி வருடங்கள் பல்லாயிரம் கடந்தாலும் மொழிக்கே தலையாக விளங்கும் எம்மொழி உயர்தனி செம்மொழி, அதுவே எம் தாய்மொழி என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்
தந்தன 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 வந்த தேதி சொன்னதுண்டு வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு போகும் தேதி என்ற தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா போகும் தேதி இப்போ கண்டாருண்டா அதை கண்டு கொண்ட நானும் கடவுள் தாண்டா பாறை 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 பிளந்து பிறந்த பிறந்த பாறை கை விலங்கு ஒடிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் பறை காதில் ஒடிக்கும் பழைய பறை வீர பறை வெற்றி பறை போர்கள் துடிக்கும் புனித பறை கையில் கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது வீறுகள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பாட்டனின் இசை என் பாட்டம் முப்பாட்டங்களோட போய் சேர போறேன் இப்ப மறுபடியும் நான் அம்மா கர்ப்பப்பைக்குள்ளேயே படுத்துக்கிட்டேன் எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு அது இப்ப எனக்கு தெரியுது கதகதப்பா இருக்குது நான் மறுபடியும் பிறந்து வருவேன்டா பத்திரமா பார்த்துக்கோங்க என் பறைய ஏனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ போனே சத்தம் கேட்டிடுமா தாண்டவ போனே தினமோதும் கரைதோடும் மடாரும் இசை பாடும் என்ற ஸ்ருதியிலே கங்கை வரும் யமுனை வரும் வைகை வரும் பொருணை வரும் சல் 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 என்ற நடையிலே காதலி அருமை பிரிவில் மனைவின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வெட்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருகும் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரணா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரணா வன வன பெண்ணே வட்டமிடுமதியே வாழைகள் அழகு
தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே பூங்குயிலே பூங்குயிலே பெண் மாறும் வடிவம் மாறக்கூடும் நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும் நதி நதி காதல் நதி நீயும் பெண்தாயே அடி நீயும் பெண்தாயே ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரைதொடும் முறைகளே நுரைகளில் இவன் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரைதொடும் முறைகளே நுரைகளில் இவன் முகமே. தேங்க்யூ. இந்த அழகாக பாடிய மாணவர்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நிகழ்வினை நிகழ்த்த சோலோ டான்ஸ் BA தமிழ் தி லோகிதா ஸ்ரீ மேடை கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ துரும்பு நீ வண்ணம் நீயே வான
அது திருத்தங்கள் நீ செய்தால் கண்ணே, கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊரும் நீ, உயிரும் நீ. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினேன். அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க ஏங்கினேன். தொழிலாடும் சேலை தொட்டில்தான் பாதி வேலை. சுவர் மீது கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ, இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லா என் மகன். என்னை தள்ளும் முன் குழி கண்ணத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே. என்னை கிள்ளும் முன் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்ணே. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, தோறும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. தேங்க்யூ. வெகு அழகாக 4 மணி முதல் 6:25 இப்போ இவ்வளவு நேரமும் நேரம் போனதே தெரியல. ஏன் தெரியுமா? பிள்ளைங்க உங்களோட கரவோசை தான், வேற ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களோட வாழ்த்து, அந்த ஆடிய பாடிய பேசிய அத்தனை பிள்ளைக்கு கிடைச்சது இல்லையா, அந்த வாழ்த்துகள் தான். இன்னும் 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 ஆட மாட்டாங்களா, இன்னும் பேச மாட்டாங்களா, இன்னும் பாட மாட்டாங்களா, இப்படி கேட்க வைக்கும் அளவில் இருந்தது என்பதை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை நேரம் நிகழ்வினை தந்த பள்ளி வாலாஜாப்பேட்டை அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும், அறிஞர் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரி சார்ந்த கண்மணிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அகமகிழ்கிறோம். அழகான நிகழ்வை கொடுத்த இந்த 2 பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்கள் இன்னும் பல மேடைகளில் திறமைகளை காட்டி எல்லா விருதுகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இப்பொழுது பிள்ளைகளுக்கு இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி தந்த பிள்ளைகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சான்றிதழ்கள் அளிக்கப்படுகிறது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்து இதை வாங்கிட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். அதற்கு பிறகு யாரும் செல்ல வேண்டாம். நீங்க ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ஒரு பேச்சரங்கு இருக்கு. கல்வி தமிழ் என்ற பேச்சிலே உங்க கல்லூரி அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர் தான் முனைவர் சிவராஜ் அவர்கள். வாணியம்பாடி இஸ்லாமியா கலைக்கல்லூரி சார்ந்த தமிழ்துறை சார்ந்த அந்த தலைவர் வந்திருக்காரு. அவரை அன்போடு வரவழைக்கின்றோம். உங்களின் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இதோ நம்ம முன்னாடி உங்களுடைய எல்லா நிகழ்வையும் கண்டு ரசித்தார். அவருக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஏன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருகை தர இருக்காங்க, அவர்கள் முன்னிலையில் பேச போறாரு. நீங்களும் இருந்து ரசிக்கும்படி உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஆர்வமூற்ற போல அவர் பேச நீங்க கேட்கணும், கேட்டு ரசிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த நிகழ்வு துவங்க உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு
இப்பொழுது கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவிகள் வேற யாருன்னா இருக்கீங்களாமா? போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆசிரியை மட்டும்தான் இருக்காங்க. மொத்த சான்றிதழும் எழுதி அவங்க கிட்ட கொடுக்க போறோம். 2 மாணவிகள் மட்டும்தான் இருக்கீங்க. இப்போ நம்ம மேடம் கொடுக்க போறாங்க சான்றிதழ். கொஞ்சம் தயார் நிலையில இருங்க. பா சிவராஜ் என்று நாம் அழைப்போம். தமிழ்துறை தலைவராக இஸ்லாமிய கல்லூரி வாணியம்பாடி சார்ந்த இத்தலைவரை இதோ உங்கள் அரங்கம் நிறைந்த கரகோசையோடு அழைத்து பெருமிதப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம். இவர் பெற்ற விருதுகள் அத்தனையும் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய அரசாங்க விருதுகளாக 2018 தமிழ்ச்செம்மல் விருதினையும், 2019 பாரதி விருதினையும், 2022 விஸ்வ புத்திரிகா விருதுகளையும் பெற்ற இவர் எழுதிய நூல்கள் 79. கைத்தட்டலாம் இல்லையா? ஒரு நூல் எழுதவே அப்படி தகுதித்துவம் போடுவோம். அதை எழுதி இத்தனை நூல்கள் எழுதி வெளியிட்டு இவர் மூலம் PhD பட்டம் பெற்றவர்கள். இவர் கைடா இருந்து வழிகாட்டியா இருந்து 9 மாணவ செல்வங்கள். ஆனா எம்பில் அந்த முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 67 பேர். இவர் வகிக்கும் பதவிகள் தலைவராக பாரதி தமிழ்ச்சங்கத்திற்கும், ரோட்டரி சங்கம் தலைவராகவும், லைன் சங்கம் தலைவராகவும் வாணியம்பாடியிலே அப்படி நடைபயின்று கொண்டிருக்கும் இவரை இங்கே அரங்கம் அமர வைத்து அழகு பார்த்து கொண்டுள்ளது. இதோ இப்போது உங்களுடைய அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு கன்னி தமிழ் தலைப்பிலே பேச்செடுக்க அன்போடு மாவட்ட நிர்வாகம் பணிக்கிறது. வாருங்கள் ஐயா. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புத்தக திருவிழா 2வது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வளர்மதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பு தம்பி சுரேஷ் அவர்களே, கோட்டாட்சியர் மனோன்மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தமிழ்ச்சங்கங்களின் பொறுப்பாளராகவும் நிகழ்ச்சிகளின் பொறுப்பாளராகவும் இருந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய ஆசிரியர் டாக்டர் தமிழ்ச்செல்வி அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, தங்கங்களே, சிங்கங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்ச நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 சொன்ன தசாவதாரம், 9 சொன்ன நவதானியங்கள், 8 சொன்ன திசைகள் 8, 7 சொன்ன சுரங்கள் 7, 6 என்று சொன்னால் சுவைகள் 6, 5 என்று சொன்னால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்பது 5, 4 என்று சொன்னால் கிழக்கு கீழ்காற்று மேல்காற்று தென்றல் காற்று, 3 என்று சொன்னால் முத்தமிழ். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை என்ற 3 மாவட்டங்களாகவும் இந்த நிகழ்ச்சியை 3 நிறுவனங்களும் இணைந்து, ஒன்று பொது நூலகம், 2வது பாப்பாசி பதிப்பகம், இன்னொன்று தமிழ்நாடு அரசாங்கம் என்ற 3 நிலைகளும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த நிலைப்பாடுகளையும், வாழ்க்கை என்று சொன்னால் 2, ஒன்று அகம் இன்னொன்று புறம், ஒழுக்கம் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், அது தமிழ் மொழியில் மட்டும்தான் அந்த ஒழுக்கம் என்பது இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆங்கிலத்தில் ஒழுக்கத்துக்கு டிசிப்ளின் சொல்லுவாங்க, டி என்று சொன்னால் 4வது எழுத்து ஐ என்று அப்படி கூட்டி பார்த்தா 100க்கு 100 என்று வரும். அதனால ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப போடும் என்று நம்முடைய திருவள்ளுவர் சொல்லலாம். பல நிலைகளை பார்க்கும்போது இங்க வருகை தரும்போது பல பேச்சாளர்கள், மாணவ பேச்சாளர்களை பார்க்கும்போது பாலாஜா அரசு மகளிர் பள்ளியும், அதே போல அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரியும், மேடையில் பார்க்கும்போது நடனம், பேச்சு போட்டி, பல்வேறு இசைப்பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் ஆடியும் பாடியும் ஏறத்தாழ 1 மணி நேரம் என்னை
தமிழ் கடலிலே ஆழ்த்தி விட்டு சென்றார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் எல்லோருக்கும் அந்த கைவந்த கலை வருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா தமிழ் மொழியில மட்டும்தான் அப்படி கைவந்த கலை. பல பேர் மேடையில் ஏறும்போதே நினைப்பாங்க, ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு, சிலருக்கு ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும், 5 அறிவும் நிலைக்கும் என அதுவும் கூட டவுட்டு. வாலாஜா என்று சொன்னாலே ராணிப்பேட்டை மாவட்டம், இது ராணி ஆண்ட ஒரு மாவட்டம் இருந்தால்தான் பெண்கள் இவ்வளவு குழுமி இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணங்கள் தான் பெரியது. பல இடங்களில் நாற்காலி காலியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு எம்எல்ஏக்கு சமம். நீங்கெல்லாம் பேசுபவனை விட கேட்பவர்கள் தான் கற்றலினும் கேட்டதே நன்று. நான் பேசுவேன், 2 மணி நேரம் பேசுவேன். அதுக்காக நீங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியாது. ஏன்னா இந்த காது அரை மணி நேரம் மட்டும்தான் கேட்கும். காது அரை மணி நேரம் மட்டும் கேட்குது, அது வரையும் பேசினாதான் முத்தாய்ப்பான செய்தி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமே நானும் கலந்து நான் உனக்கு தெரிவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று அப்பை பாடிய அந்த வாக்கிற்கிணங்க தமிழ்லவே பல பேர் மேடையில் பேசுறது இருக்கிறாங்களே தவிர நடைமுறைகள் இருப்பது கிடையாது. வீட்டுக்கு போனாவே அம்மாவை கூப்பிடுறாங்க, மம்மி டாடி. வீட்டுக்கு போனா தூய தமிழ்ல பேசுங்க. ஏன்னா உலக தாய்மொழி தின விழாவில் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் நான் பேசும்போது அந்த மதுரை மாணவர்களுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு வாக்குறுதி, ஒரே ஒரு சபதம், தமிழில் பேசுவோம், குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைப்போம் என்ற உறுதிமொழி ஏற்ற பின்பு தான் நான் மேடையில பேச தொடங்கினேன். எல்லா மாணவிகளும் தமிழில் பெயர் வைப்போம், தமிழில் பேசுவோம் என்ற உறுதிமொழி தந்த பின்னர் நான் பேச தொடங்கினேன். ஆனால் இங்கேயும் மாணவிகளுக்கு நான் சொல்வது, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், என்றும் தமிழாக இருக்க வேண்டும். அது அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவிகளும் பாலாஜா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளும் அவரோடு பழகக்கூடிய அத்தனை மாணவிகளும் மாணவர்களும் செய்வார்கள் என்ற உறுதியோடு தான் என்னுடைய பேச்சை நான் தொடங்குகிறேன். இதோ சும்மா வந்து உடனே மேடையில் பேசிட்டு நான் போயிடுறதுக்காக அல்ல. தமிழ்ல பல பேர் நினைக்கிறாங்க அது 3 எழுத்து மந்திரம் தானே, தா மீ இல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எத்தனை மொழிகள் உலகத்தில் பார்த்தா 7000 மொழிகள், உலகத்தில் 7000 மொழிகள். ஆனா இங்க மேடையில் வந்து பேசக்கூடிய மாணவிகள் பார்த்தா தமிழை எவ்வளவு அழகா பேசுறாங்க. வாசிப்போம், நேசிப்போம், பாரதியாருடைய பல்வேறு பாடல்களையும் நடந்து நான் பார்க்கும்போது, காய்களிலே வெளிப்புற அழகு மாங்காய், கனிகளிலே வெளிப்புற அழகு மாங்காய், உப்புற அழகு தேங்காய், மயில் ஆடும்போது அழகு, குயில் கூவும் போதும் அழகு, தாம்பூலம் மெல்லும் போது அழகு. இந்த மாணவ செல்வங்கள் மேடையில் பேசினாலே தமிழ் அழகு. அந்த அளவுக்கு தமிழை ரொம்ப அழகா பேசிட்டு போயிருக்காங்க. உண்மையில ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் உலகத்தில் நான் பார்க்கும்போது இந்திய பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகள்ல, தெலுங்கு கல்லூரியா இருக்கட்டும், கன்னட பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அல்லது பாண்டிச்சேரி பல்கலை, எல்லா கல்லூரிகளுக்கும் பல்கலை நான் சென்ற போது அவர்கள் தாய்மொழியில் தான் பேசுகிறார்கள். ஆனால் நம்ம நாட்டில் தமிழ் மொழியில தமிழ்ல பேசுவது என்பது மிக குறைவு. அதுல ஆங்கிலம் கலந்த தமிழ் பேசுவாங்க நம்ம ஆளுங்க. மகாராஷ்டிராவுக்கு நீங்க போனீங்கன்னா எப்பாவது பேருந்துல வாகன எண்ணை போய் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எண்ணில் தான் எழுதியிருப்போம். ஆனா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஆங்கிலமயம், எல்லாம் தமிழ் மயம். அதனால்தான் தமிழில் வாசிக்க வேண்டும், தமிழில் பேச வேண்டும் அடிப்படை தான் புத்தகத்தை திருவிழாவாக இங்கு 2ஆம் ஆண்டு கொண்டாடி கொண்டு வருகின்றோம். புத்தகத்தை நாம் மேலிருந்து கீழாக படிப்பதால் கீழிருந்து மேலாக ஒரு மனிதன் உயர்வான் என்பதுதான் இந்த புத்தக கண்காட்சியுடைய மிகப்பெரிய சிறப்பு. புத்தகம் படிக்கின்ற பல பேர் அந்த அம்மா சொல்றாங்க, 79 புத்தகத்தை எழுதிய ஒரு எழுத்தாளர் இங்கே வருகை தந்து முதல் நிகழ்விலே பேசுகின்றார். இங்க மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் கைத்தட்டி ரசிக்கின்றார். பார்க்கும் போதே எனக்கு தெரிகிறது அவர் எந்த அளவுக்கு படிப்பின் மீது ஆர்வம். பக்கத்திலே கோட்டாட்சியர் மனோன்மணியும் பார்த்து, ஆஹா ஒரு நல்ல ஆளை தேர்வு செய்திருக்காங்க, தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயுறவும் தீரா இடுமை தரும் என்று வள்ளுவன் சொல்வது போல வாழ்க்கையில நல்ல பாடத்தை படிக்க வேண்டும். அந்த பாடத்தை படிக்கும் போது ஒரு பிடிப்பு தன்மையோடு நாம் நினைக்கிறோம். வள்ளுவன் மிக அழகாக அறிவு அற்றங்காக்கும் கருவி, செருவாக்கம் உள்ள அழிக்கலாக அரண். உலகத்தில் அறிவுதான் நிரந்தர சொத்து. என்கிட்ட கோடி ரூபாய் இருக்குன்னா அதை யாரும் பார்க்க முடியாது. எங்கிட்ட பல லட்சங்கள் இருக்குன்னா அது யாரும் பார்க்க முடியாது. எங்கிட்ட நிறைந்த அறிவு இருக்குதுன்னா அது எல்லாரும் பார்க்க முடியும். மற்ற செல்வங்கள் எல்லாம் கொடுக்க கொடுக்க குறையும், அறிவு கொடுக்க கொடுக்க வளரும்.
இந்த மேடையில் வந்து அறிவை கொடுத்தாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய சொந்தங்கள் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு வகையில உங்களை பார்க்கும்போது தமிழ்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு விளக்கம் வேணும் சார். மற்ற மொழிகள் இருக்குது, கன்னடத்தில் நின் மனை ஏன் மாட்டாது அப்படின்னு சொன்னா கன்னட மொழிகள் தெரியும். ஆனா நின் மனை என்ற சொல்லாட்சி எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் தான் வந்தது. இதை நீங்க மறந்து விடக்கூடாது. எல்லாத்துக்கும் மூலம் இந்த ஒரு குழந்தை அழகா பேசு, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்வது போல அழகான பிற மொழிகள் எல்லாம் மூலமாக கொண்ட ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. தமிழுக்கு ஒரு சிறப்பு, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். ஏன்னா நம்ம பட்டாடை எடுக்கும் போதே நம்ம பார்ப்போம் வித்தியாசம். காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ் பட்டு, தர்மாவரம் பட்டுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவருடைய அழகுத்தன்மை. இதில் எது நல்ல பட்டு அப்படின்னு கேட்டா காஞ்சிபுரம் பட்டுன்னு பிட்டு பிட்டு சொல்லுவாங்க. ஏன் அது நல்ல பட்டு? அது நீண்ட நாளைக்கு கலர் மாறாது. சேலை வாங்கி எந்த காலத்தில் வாங்கினாங்களோ அது முடியும் வரை அப்படியே நிறமாக இருக்க, மாறி இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி தமிழுடைய சிறப்பு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்து உண்டு? 26 எழுத்துக்கள். தமிழ் எத்தனை எழுத்துக்கள் உண்டு? 247 எழுத்துக்கள். என்ன சிறப்புனா தமிழ்ல ஒருமையிலிருந்து பன்மைக்கு மாறினா எதை சேர்க்கணும்? கல்ல சேர்க்கணும், கல்ல சேர்க்கணும். ஆங்கிலத்தில் ஒருமையிலிருந்து பன்மைக்கு மாறினா எதை சேர்க்கணும்? எஸ், இஎஸ், ஐஎஸ். இப்போ ஒரே ஒரு வித்தியாசம் தெரியுது. எப்படி பட்டு புடவை எடுக்கும்போது காஞ்சிபுரம் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒருமையிலிருந்து பன்மைக்கு மாறும்போது எஸ் சேர்க்கணும், இஎஸ் சேர்க்கணும், ஐஎஸ் சேர்க்கணும் தான் விதி. ஆனா ஆண் ஒருமை, ஆண்கள் பன்மை, பல் ஒருமை, பற்கள் டீத் சிங்குலர், அது புளூரல். அதான் தெரியல, அதான் ஆங்கில மொழி. அது டூத்து தான் சொல்லணும், டீஸ்ன்னு சொல்லக்கூடாது. அங்க போச்சு. இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு நிலைப்பாடு. அலுமினி, அலுமினா பழைய மாணவர்கள், பழைய மாணவிகள். அது வந்து ஒருமையா பன்மையா? பன்மை. ஆனா ஒருமைக்கு என்ன அது இல்ல. இதனால்தான் இலக்கணம் அங்க சரியில்லை. நம்ம மொழியில இலக்கணம் சரியா இருக்கு. அதான் உயர்ந்த மொழி, சிறந்த மொழி, பண்பட்ட மொழி, பழைய மொழி, அதனால செம்மொழி. இது யாருக்கா தெரியுமா? சரி பரவாயில்ல, ஒரு வித்தியாசம் தான் நான் சொன்னேன் தமிழுக்காக. இன்னும் நிறைய இருக்கு விஷயம். ஒழிப்பு முறையில அது பக்கத்தில் எந்த எழுத்து வந்து சேர்ந்தாலும் ஒழிப்பு முறையில மாறாது. அம்மா, அப்பா, தங்கை. ஆங்கிலத்தில் பாருங்க முதல் எழுத்து என்ன? ஏ, ரொம்ப அழகா சொல்றேன், தப்பு சொல்லக்கூடாது. பக்கத்தில் பிபிஎல்இ போட்டா ஏன்னு சொல்லிட்டு ஏபில் தான் சொல்லணும். அப்ப ஒழிப்பு முறையில மாறுது. அதனால இந்த மொழியில ஒழிப்பு முறையில மாறல, ஒருமை பன்மையிலிருந்து மாறல. இன்னொரு செய்தியை சொல்றேன், தமிழுடைய சிறப்பு. எல்லா உலகத்தில் 7000 மொழிகள் இருந்தாலும் எழுத்துக்கு சொல்லுக்கு மட்டும்தான் இலக்கணம் இருக்கு. தமிழ்ல வாழ்க்கைக்கே இலக்கணம் சொன்ன ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி மட்டும்தான், வேற எந்த மொழியும் கிடையாது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். பொருளதிகாரம் தான் கல்யாணத்துக்கு முன்ன, கல்யாணத்துக்கு பின்ன தாயை தந்தை மதிக்கணும், நிலங்களை எப்படி வாழணும், பொழுதுகள் என்ன, சிறு பொழுது, பெரும்பொழுது, எல்லாவற்றையும் எடுத்து பிழிஞ்சு பஞ்சாமிர்தம் போல தொல்காப்பியர் கொடுத்திருக்கார். ஆனா நான் படிப்பது கஷ்டமா இருக்கும். இப்ப ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரையும் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கானே. தமிழ்ல இன்னொரு பெரிய சிறப்பு, வணக்கம் வைக்கிறங்க. நம்மளாம் வணக்கம் எப்படி வைக்கிறங்க? தெய்வத்துக்கு வணக்கம் வைக்கும்போது மேல ஏகாந்த நமஸ்காரம் அப்படி நெற்றிக்கு நேரா வச்சா அது குரு வணக்கம், இப்படி வச்சா தந்தை வணக்கம், தொப்புளுக்கு நேரா வச்சா தாய் வணக்கம், இப்படி வச்சா கொடி வணக்கம், இப்படி வச்சா காதல் வணக்கம். இங்கிலீஷ்ல குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், வேற எதுவும் வணக்கம் இருக்கா? வணக்கத்தையும் பண்பாட்டையும் சொன்ன மொழி நம்ம மொழி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால எது உயர்ந்த மொழி உலகத்துல? தமிழ். எனக்கு கொஞ்சம் காது கேட்கறது, சத்தமா சொல்லணும். இந்த பக்கம் வரவே சத்தமே வரல. தமிழ் மொழி ரொம்ப அற்புதமான மொழி. ஆனா இந்த மொழிக்கு எத்தனை ஆண்டு காலம்? 3000 ஆண்டு காலம். நான் எப்பவுமே ஒரு கல்லூரிக்கு போனாலே, பள்ளிக்கூடத்துக்கு போனாலே முதல்ல எங்க நுழைவுனா தலைமையாசி அறைக்கு போக மாட்டேன், முதல்வர் அறைக்கு போக மாட்டேன், நேராக போய் நூலகத்துக்கு போவேன். நூலகத்தில் போயிட்டு எத்தனை பேர் இந்த நூல்களை படிக்கிறாங்க அவங்க கையொப்பத்தை பார்ப்பேன். அந்த கையொப்பத்தை பார்த்த பின்னாடி தான் இந்த நூலகத்தை எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அத்தனை அறிவு வளர்ச்சியும் பெற்றிருக்கோம். நூலகத்தில் யார் போய் படிக்கலாம், அந்த இடத்துல எது வராது? அறிவு வளர்ச்சி வராது. விதை நீங்கள்,
நாளை நிச்சயமாக மாறக்கூடியவர்கள். எதிர்கால இளம் தலைமுறையினர் அறிவதற்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் மாணவர்களுக்கு வாசிப்பை நேசிப்பதாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் இவ்வளவு பெரிய புத்தக திருவிழா. நீங்க புத்தகத்தை வாங்குறீங்களோ இல்லையோ, எத்தனை புத்தகங்கள் எத்தனை பதிப்பகங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றன. ஒவ்வொரு புத்தகம் நான் வந்தோடனே ஒரு புத்தகத்தை வாங்கிட்டேன். எவ்வளவு அழகான புத்தகம் பார்த்தீங்கன்னா, சிரிக்கலாம் வாங்கன்னு ஒரு புத்தகம். ஏன்னா வாழ்க்கையில் பல பேர் சிரிக்கவே மாட்டான். இப்போ நீங்க நல்லா கைத்தட்டு, எதுக்காக கைத்தட்டுங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வி அம்மா நல்லா தங்கத்தட்டு கைத்தட்டு தாருங்கள். இப்படி கைத்தட்டினாலும் வாய் விட்டு சிரிச்சாலும் கொரோனா உங்களை வராது. அதுக்காக சிரிக்க சொல்வதோ கைத்தட்ட சொல்வதோ அது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது. கைத்தட்டுவதோ வாய் விட்டு சிரிப்பதோ நம்முடைய உடல் உறுப்புகளை நல்லா வச்சிருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம கன்னி தமிழை இதுக்கு எதுக்காவது கன்னி தமிழ் சொல்லிட்டுங்க, இது எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் வேற மொழிக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை கிடைக்கல. 3000 ஆண்டுகள் ஆனாலும் இது கல்யாணம் பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு ஆசை. வேற எந்த மொழியிலும் இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கான்னு பார்த்தா எந்த மொழியிலும் சிறப்பு கிடையாது. அதனால இது அப்படியே இருக்க வேண்டும். அது அப்படியே இருக்கும்போது பார்க்க பழக பேச நம்முடைய மொழி சிறந்த மொழி. உலகத்துல எல்லா நாடும் 222 நாடுகள் இருந்தாலும் 199 நாடுகள்ல நம்முடைய தமிழ் மொழி பேசப்பட்டு வருகின்றது. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகள்ல தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆட்சி மொழி அப்படி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பதை நினைத்துதான் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழில் பேசுவோம் தமிழ் வளர்ச்சித்துறை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தான் ஒரு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்தேன். அரசு அலுவலர்களுக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தேன். மொழிபெயர்ப்பு கலைச்சொல்லாக்கம். பல நேரத்தில் நம்ம திண்டாடுவோம் மொழிபெயர்ப்பதற்கு கலைச்சொல்லாக்கம் செய்வதற்கு. உலகத்துல ஒரு மொழியை பார்க்கும்போது புரட்சி கவி பாரதிதாசன் சொல்வார் ரொம்ப அற்புதமா, மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடு இல்லை என்று உரைப்போம் வாரீர் என்று சொல்வார்கள். தன்னை படித்தவனை தாய் தடுத்தால் விட்டு விடுவேன், தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன். கனிகளை ஏறிய சுளையும் முற்றல் களையடை ஏறிய சாரும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன், தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று புரட்சி கவி பாரதிதாசன் பேசுவார். ஆனால் நம்ம தமிழ்ல பேசுறது, தமிழ்ல கையொப்பம் போடுறது ரொம்ப குறையும். இப்ப எத்தனை பேர் இங்க தமிழ்ல கையொப்பம் போடுறாங்க? உண்மையாவே தமிழ் நீங்க பிஏ தமிழ் படிச்சிருப்பீங்க. அதான். ஆனா ஒரு ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி தமிழ்ல கையொப்பம் போடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக குறைவு. நான் மதுரையில பேசும்போது நான் சொன்னேன், எல்லாரும் தமிழ்ல கையெழுத்து போடணும். நீங்க தமிழ்ல கையொப்பம் போறதுனால நான் உங்ககிட்ட பேசுவேன், இல்லைன்னா மேடை விட்டு இறங்கிடுவேன். அவங்க ஒரு உறுதிமொழி ஏற்றுட்டு மதுரை கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் தமிழில் கையொப்பம் போடுவோம், தமிழில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவோம் என்று சொன்ன பின்னாடி தான் பேசுறேன். ஆனா நீங்க தமிழ்ல கையெழுத்து போடுங்க. எவ்வளவு அழகான உங்க ஆட்சித்தலைவர் வளர்மதி எவ்வளவு அழகான பேர் பாருங்க. அந்த மாதிரி சுரேஷ் எவ்வளவு அழகான பேர் பாருங்க. மனோன்மணி எவ்வளவு அழகான பேர் பாருங்க. இப்படி ஆட்சியாளர்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் தமிழில் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் என்ற ஒரு நிலைப்பாடு. நீங்க எல்லாரும் பேனா வச்சிருக்கீங்க, எவ்வளவு அழகான பேனா தான் வச்சிருக்காங்க. ஆனா பேனாவை பத்தி ஒரு கவிதை எழுதுனா தமிழ்ல யாருமே எழுத மாட்டாங்க. பேனா 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 பேனா. ஆனா ஒரு கவிஞன் பார்க்கலாம், அழகான கவிதை தமிழ்ல எழுதுறான். தமிழ்ல நீ ஒற்றை நாமம் தரித்திருப்பதால் நீ வைணவனா. பேனா பேனா பத்தி கவிதை. நீ ஒற்றை நாமம் தரித்திருப்பதால் நீ வைணவனா, முள் தரித்திருப்பதால் நீ கிறிஸ்தவனா, மூடி என்ற தொப்பி அணிந்திருப்பதால் முஸ்லீமா. பேனா நீ ஒரு மத நல்லிணக்க நாயகனை நீத்தானே. பேனாவை பார்த்து கவிதை. அது எதோ எழுத முடியும், தமிழ் தான் எழுத முடியும். ரெயின் ரெயின் கோ அவே இங்கிலீஷ் எழுத முடியும். ஆனா தமிழ சிந்திக்கக்கூடிய ஆட்சி. இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் என்ன படிச்சாரு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. தாய்ப்பள்ளி தாய்த்தோடையில தொடக்கப்பள்ளி படித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டு மின்சாரத்தை கண்டுபிடிச்சு சம்சாரத்தை சொன்னார். அதனால நம்ம படிப்பது ஒரு சுகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தமிழில் நீங்க பேசும்போது ஆங்கிலத்தில் பேசும்போது ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஆங்கிலம் உதட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு மொழி, தமிழ் உந்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு மொழி. ஆனால் இது சுகமாக எல்லா உறுப்புகளையும் பேச வைக்கும். அதனாலதான் தமிழ் படிச்சவன் நீண்ட நாள் ஆயுளோட இருக்கான். ஆங்கிலம் படிச்சு அப்படியே முடிச்சான். வாழ்க்கையில நல்லா படிங்க. நீங்க படிக்கிறதுக்கு எது வளமையான ஒரு சொல்லாட்சினா, ஒன்று திருக்குறள், இன்னொன்று கம்பராமாயணம். ஆனா யாருமே படிக்க மாட்டாங்க. கம்பராமாயணம் 10,000 மேற்பட்ட பாடல்களை உடையது. திருக்குறள் 1330 வேட்பாக்களை உடையது.
1.25 அடியால் இந்த உலகத்தை அளந்த வள்ளுவன் அவன் வல்லவன். எல்லாரும் நீங்க பார்க்கும்போது கம்பராமாயணம் 10,000 பாட்டு படிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய தமிழ்ல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, ஒரு கருத்தை நீளமாகவும் எடுத்து சொல்லலாம், ஒரு கருத்தை சுருக்கமாக 2 வரிகள்லையும் 2 சீர்கள்லையும் சொல்லலாம். கம்பராமாயணத்துக்கு முழுக்க என்ன சொல்கிறா, 2 சீர்ல ஒரு அறிஞர் சொன்னா, தொட்டான் கேட்டான், அவ்வளவு விஷயம். கம்பராமாயணம் முழுக்கவே முடிஞ்சு போச்சு. தெரியுதா இப்ப நான் சொல்றது என்னன்ட்டு? அப்ப நீளமாக எழுத்து உலகம் யாவையும் தமிழ வாக்களும் நிலைபெறுத்தலும் நீங்களும் வேண்டாம் அழகிலா அப்படின்னு சொல்லி கடவுள் வாழ்க்கை தொடங்கி யுத்த காண்ட வரை நீங்க படிச்சா 10,530 பாடல்களையும் ஒரு ஜென்மம் போதாது. ஆனால் அது சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மொழிக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே மொழி பாடத்தை நீங்க படிக்கும் போது ஈடுபாட்டோட படிக்கணும். எதுவுமே ஈடுபாடு இல்லாம நீங்க செய்தா படிக்க முடியாது. ஆடுற மாட்ட ஆடிக்காரங்க, பாடுற மாட்ட பாடிக்காரங்க, ஒதுக்கிற மாட்ட அதான் இதெல்லாம் தப்பு பண்றாங்க. ஒதுக்கிற மாட்ட கட்டிக்காரங்க, அதான் சிந்தனை கல்வி. இதுதான் இப்ப நீங்க எல்லாரும் செல்போன் வச்சிருக்கீங்க. எங்கிட்ட செல்போன் நாங்க வாங்கி போயிட்டு, செல்போன்ல நீங்க என்ன பாக்குறீங்க? அதுக்கு என்ன பேரு? செல்போனுக்கு அழகான பேர் தமிழ்ல கிடையாது. அலைபேசி கிடையாது, கைபேசி கிடையாது, தொலைபேசி, அலைபேசி, கைபேசி 3மே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரே ஒரு சொல்லுதான் அதுக்கு பேரு. யார் சரியா சொல்றாங்களோ மிக முக்கியம். தான் தமிழுடைய சிறப்பு. தொல்லைபேசியில திறன் பேசி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்துல ஒரு சொல்லாட்சி பண்ற அந்த சொல்லுதான் நம்ம பயன்படுத்தணும். உங்களுக்கு தெரிஞ்ச அலைபேசி, கைபேசி அது எழுதுனா அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால திறன் பேசி. அது எத்தனை கல்வி சேவைகள் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இப்ப எல்லாம் இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்துறாங்களே, பண்பாட்டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு ஒரு செயலி ஒன்று புதுசா வந்து 3 நாளைக்கு முன்னதான் தொடங்கியிருக்காங்க. நம்முடைய பண்பாடு என்ன, நம்முடைய நாகரிகம் என்ன, அத்தனையும் அந்த கூகுள் செயலியில போட்டிருக்காங்க. ஏறத்தாழ 33 கல்வி செயலிகள் உங்களுடைய திறன் பேசியில் செயல்படுகிறது. ஒண்ணுமே போய் பார்த்துக்க மாட்டேங்க. உதாரணத்துக்கு என்னுடைய மாணவன் ஒரு இந்திய ஆட்சி பணியில் பணியாற்றக்கூடிய ஒரு பெரிய பதவி பெற்றிருக்கிறான், தம்பி பார்த்திபன் சொல்லி. அவனுக்கு அதிகமாக திறன் பேசியை பயன்படுத்தக்கூடியதும் நூலகத்திற்கு சென்று மொழி வரலாறு, இலக்கிய வரலாறு இந்த நூல்களை மட்டும் படிக்க சொல்லி சொன்ன காரணத்தால் தான் இன்னைக்கு உயர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை என் மாணவன் பெற்று தமிழ்நாடு அரசாங்கத்தில் பணியாற்றுகிறான் என்ற ஒரு மகிழ்ச்சியான எனக்கு ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஆகவே நீங்களும் அதை போல ஐஏஎஸ் படிப்பதற்கு தமிழ் நூலை படிங்க. ஒருவேளை நாங்கள் படிக்கும் போது ஐஏஎஸ் வந்து தமிழ்ல தேர்வு எழுதியிருந்தா தேர்வு எழுதி ஃபெயிலாக ஆகிருப்போம். நாங்கள் படிக்கும்போது ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதணும். அது எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுக்கல. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செயல், நீங்கள் தமிழில் இலக்கிய வரலாறையும் தமிழ் மொழி வரலாறையும் படித்து ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு தைரியமாக தமிழில் நான் சொல்லுகின்றேன். அனைத்து இந்திய மொழிகளும் இன்னைக்கு வந்துடுச்சு. ஆனால் யாராவது போய் படிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா பாடத்திற்காக படிப்பல்ல, வாழ்க்கைக்கும் நம்ம சமுதாயத்திற்கு மாற்ற வேண்டி நீங்கள் படிப்பீர்களே. ஆனால் நிச்சயமாக எதிர்காலம் இந்த சமுதாயம் உன்னை பார்த்து கைத்தட்டி மிக உற்சாகமாக இந்த பள்ளியில இந்த கல்லூரியில் படித்த மாணவி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக உயர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் உங்களை போற்றும், உங்களை வாழ்த்தும். வெறும் தேர்வுக்காக படிக்காதுங்க, வாழ்க்கைக்காக படியுங்கள். வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை நீங்க தயவு செய்து கல்லூரி மாணவிகளாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவிகளாக இருந்தாலும் சரி, 3 செயல்பாடையும் கட்டாயமாக செய்யணும். என்ன சார் அந்த 3 செயல்பாடு அப்படி சொன்னா, பிசிக்கல் லைஃப், மென்டல் லைஃப், 3வது ஸ்பிரிச்சுவல் லைஃப். தினந்தோறும் செய்யணும். என்ன சார் அப்படின்னா பிசிக்கல்னா என்ன? தினந்தோறும் நடங்க, தினந்தோறும் ஓடுங்க, தினந்தோறும் நீச்சல் பழகுங்க. இதுதான் பிசிக்கல். உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். மென்டல், முதல்ல நல்லா வாசிக்க, 2வது எழுதி பாருங்க, இது மென்டல் லைஃப். 3வது ஸ்பிரிச்சுவல், தெய்வத்தை எல்லாரும் வேண்டக்கூடியவர்கள். நீங்க வீட்டிலே இருந்தாலும் தெய்வத்தை வேண்டலாம், கோயிலில் போய் வேண்டலாம். ஆனா தெய்வத்தை வேண்டும் போது தண்ணீர் கூட வெளியே இருக்குது. ஆனா கோயிலுக்கு உள்ள போயிட்டு வந்தா அந்த தண்ணி என்னவாக மாறுகிறது? தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது. ரொம்ப அழகா சொல்றோம். வெளியே இருந்தா சோறு, கோயிலுக்கு உள்ள போயிட்டு வந்தா
பிரசாதமாக இருக்கிறது. மாணவ செல்வங்கள் வெறும் மாணவர்களாக மனிதர்களாக மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு உள்ள போயிட்டு வந்தால் புனிதர்களாக மாற வேண்டும். அத்தகைய மாற்றம் வந்தால்தான் நம்முடைய தமிழ் மொழி உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு அடையாளமாக மாறும் என்பதுதான் இந்த நோக்கத்தோட அடிப்படையில் நான் சொல்றேன். மாணவருக்கு கட்டாயமா இந்த மூன்றையும் செய்யணும். பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இந்த மூன்று நிலைப்பாடுகளும் இருந்தாதான் நிச்சயமாக நம்ம மொழிக்கான காரணம். அந்த காலத்துல திருஞான சம்பந்தரால் போற்றப்பட்ட தமிழ், திருநாவுக்கரசால் காதலிக்கப்பட்ட தமிழ், சுந்தரரால் வர்ணிக்கப்பட்ட தமிழ், மாணிக்க வாசகரால் உருகி உருகி பாடப்பட்ட தமிழ், திருவாசகத்துக்கு உருகாத ஒரு வாசகத்துக்கு உருகாத அப்படி ஒரு பக்தி இலக்கியமாக தான் நம்முடைய தமிழ் மொழி வளர்ந்தது என்பது மிகப்பெரிய வரலாறு. ஆனால் தினந்தோறும் நீங்க படிங்க, காது கொடுத்து கேளுங்க. அந்த கன்னி தமிழை வளர்க்கும் போது தான் நமக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து இந்த மொழி மிக உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஒரு பெரிய புத்தக திருவிழா வச்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு நிலையிலும் நீங்க புத்தகத்தை பார்க்க, வெறும் மேடை மட்டும் பார்க்காம தினந்தோறும் 10 நாட்கள் 6ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு 26, 6ஆம் தேதி அடுத்த மாசம் மார்ச் 6, 8 வந்தா மகளிர் தினம். அதுக்கு முன்ன என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்கு, அறிவியல் புத்தகங்கள் என்ன, இலக்கிய புத்தகங்கள் என்னென்ன, இது நாம் படிப்பதற்குரிய உகந்த நூல் எது, தமிழுடைய பல்வேறு நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு நீங்க கட்டாயமாக திருவிழாவுக்கு சென்றால் பலூன் வாங்குவோங்க, பொறி வாங்குவோங்க, கடலை உருண்டை வாங்குவோங்க. ஆனால் இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்து நல்ல நூல்களை வாங்கி வீட்டில் போய் வச்சிருக்கூடாது. ஏன்னா பல நூல்கள் போல பல நூல்கள் வந்து கண்ணி கழியாம அப்படியே இருக்கும், ஆக்கின மாதிரியே இருக்கும். புத்தகத்தை கடைசியிலிருந்து முதல் வரையும் திருப்பணும், முதலிருந்து கடைசி வரையும் திருப்பி பார்க்கலாம். அதை என்னென்ன பயனுள்ள கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சமுதாயத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும். நான் நிறைய படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா யாராவது விரும்புவாங்களா? இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு பெரிய விற்பனையான நூல் வந்து ஒன்று இருக்கு. அது தமிழில் எழுதியவர் வந்து இந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரர். அந்த ஊருக்காரர் பேரை மட்டும் சொல்றேன், கடப்பனை என்றால் அந்த ஊர் பேரு. அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, மூலதனம் என்ற ஒரு நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் என்ற ஒரு பெரிய சொந்தக்காரர் அவர். ஆனா இந்த மாவட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர் அவர். ஆனா நீங்கள் தான் அவர் யார் என்று கடப்பனேந்திரை சார்ந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்ற ஒரு நூலை அதிகமான விற்பனை, எனக்கு தெரியும் உலகம் அதிகமான ஒரு விற்பனையான நூல் என்பது மூலதன கேபிட்டல் அந்த புத்தகத்துக்கு பேரு. இதை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க பகுதியில் இருக்கும்போது நான் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இருக்கணும். சார் நீங்க என்ன சார் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். நான் ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று சொல்றேன். நான் கல்லூரிக்கு போகும்போது வழக்கமா இந்த நாட்களில் யார் உட்கார்ந்தவங்க அப்படின்னு பார்ப்பேன். எனக்கு முன்னே யார் உட்கார்ந்தவங்க, நான் இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக இருக்கேன். அதுக்கு முன்னே யார் உட்கார்ந்தாங்க, அதுக்கு முன்னே யார் உட்கார்ந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டேன். 1915 குறுந்தொகை மூலமும் உரையும் என்ற ஒரு நூலை அந்த தமிழ்துறை தலைவர் முதல் எழுதி ஊவேசாக்கு முன்னே முதல்ல எழுதி வேலூர்ல தான் அச்சாக்கம் செய்து வாணியம்பாடியில் வெளியிட்டார். அது இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தவன் நான் தான். அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு இருக்கும். இதை வந்தோம், இருந்தோம், சந்தித்தோம், சாதித்தோம் என்று போனோம். அந்த நூலில் எழுதியிருக்காங்க. வாணியம்பாடி பாரதி தமிழ்ச்சங்க தலைவர், இஸ்லாமிய கல்லூரி தமிழ்துறை தலைவரும் முனைவர் பா சிவராஜ் அவர்கள் குறுந்தொகை மூலமும் உரையும் தமிழை முதல்ல வெளியிட்ட பெருமை, கண்டுபிடித்து கொடுத்த பெருமை அவரை சாரும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 3 லட்சம் ரூபாய் ஒரு பாராட்டு விழா எங்கள் கல்லூரியில் எடுத்தாங்க. அதை போல நீங்கள் ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்பு இருக்கும். இதை வந்து நான் கவிதை எழுதுவேன் சார், அது காற்றோடு போயாச்சு. அந்த கவிதைகளை தமிழ்ச்செல்வி அம்மா இருக்காங்க, யார்தான் இன்னைக்கும் புத்தகம் வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. நிறைய கவிஞர், நிறைய நூல்களை எழுதக்கூடிய ஆற்றல் இதில் உங்களால் முடியவில்லை என்று சொன்னாலும் அதை நூலாக்கம் செய்ய வேண்டும் சார். அவங்க கூட முடியாதுன்றாங்க. அரசாங்கம் இருக்கு, தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கு, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. உங்கள் அரிய நூல்களை நூலாக்க வேண்டும் என்று சொன்னால் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் உங்களுடைய மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் அவர்களை நீங்கள் அணுகினால் அது சிறந்த கவிதை நூலாக இருந்தாலும் சரி, சிறுகதை நூலாக இருந்தாலும் சரி, நாடக நூலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தமிழ் வளர்ச்சித்துறை அது நூலாக வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. அது விஸ்வபுத்திரிகா விருது என்பது தெலுங்கானா அரசாங்கம் எனக்கு கொடுத்த விருது. ஹைதராபாத்தில் கொடுக்குறாங்க. தமிழுக்காக பணியாற்றிய சேவை சம்பளங்களில் யார் யாரும் அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் விஸ்வபுத்திரிகா விருது என்பது தெலுங்கானா அரசாங்கம் கொடுத்த விருது. அதை போல நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். கன்னி தமிழை பேசும் போதும் எழுதும் போதும் நமக்கு தினந்தோறும் ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கும். ஆகவே இந்த கன்னி தமிழ் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதை முதல்ல சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்தால் நினைக்கிறேன். முதல்ல வீட்டில் இருந்து தொடங்குங்க. வீட்டில் போயிட்டு ரசம் வச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி சமையல் செஞ்சாங்க, கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்தது. இப்போல்லாம் ஆண்கள் உப்பு குறைவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, திருவாசகத்தை கேட்டால் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்ல
அப்படி தட்டு தூக்கி கேட்டுக்குவார். நான் அழகான தமிழ் சொன்னேன். உப்பு குறைவாக இருக்கும்போது இவ்வளோ சுவையாக இருந்தா உப்பு போட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும், அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி தமிழில் மட்டும் தான் சொல்ல முடியும், வேற ஆங்கிலத்தில் சொல்ல முடியாது, தெலுங்குல சொல்ல முடியாது, கன்னடத்தில் சொல்ல முடியாது. அதனால சுவைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதனால வீட்டிலிருந்து எப்படி தொடங்க வேண்டாம், அழகான தமிழ் பேசுங்கள். இட்லின்னு சொல்லாதுங்க, இட்டவி. இட்டவி இட்டு அவித்தலால் அதுக்கு பேர் இட்டவி. ரசம் சொல்லாதுங்க, மிளகுச்சாறு. சட்னி சொல்லாதுங்க, அதுக்கு துவையல். அம்மா அப்பா, ஏன்னா உலகத்துல தெய்வம் யாருன்னா நம்ம தமிழ் தெய்வம் போல அம்மா அப்பா தான் தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், அவர் தினம் தினம் தொழுதிடல் வேண்டும், ஓதாதிருப்பது தீது. தினந்தோறும் படிங்க. ஆனா இப்ப என் கல்லூரி மாணவன் பாடுறான், மாதா பிதா கூகுள் தெய்வம். கூகுளுக்கு போயிட்ட வாத்தியார் விட்டான். ஆனா உலகத்திலே நான் சொல்றேன், வாத்தியாரை மறக்காதுங்க, தமிழை மறக்காதுங்க. அம்மா தான் பெற்றெடுத்த குழந்தைய இடுப்பு மேல தூக்கி வச்சு நான் உலகத்தை பாடா கண்ணான்னு அம்மா சொல்லுவாங்க. அப்பா தோல் மேல தூக்கி வச்சு நான் பார்த்த உலகத்தை பாடா கண்ணான்னு சொல்லுவாங்க. வாத்தியாரு மாணவர்களை தலைமையில தூக்கி வச்சு நான் பார்த்த உலகத்தையும் பார்க்காத உலகத்தையும் பாடா கண்ணான்னு சொல்லி வாத்தியார் தான் சொல்லுவாங்க. உலகத்துல குரு தான் தெய்வம், தமிழ் தான் தெய்வம், வேற எதெல்லாம் அப்புறம் தான். ஆனா நீங்க அப்படி இல்லை. கோழி விரித்து குஞ்சு சாப்பிடுதில்லை, ஆனால் இன்னைக்கு குஞ்சு விரித்து கோழிகள் அடைக்கலமாக முதியோர் இல்லை. ஆனா இன்னைக்கு பெற்றவர்களை நீங்க மதியுங்க. தமிழை மதிப்பது போல, தமிழை சுவாசிப்பது போல தாய் தந்தையை மதியுங்கள். கல்லூரிக்கு வந்துட்டு உடனே எல்லாரையும் தாய் தந்தையை மறந்துடுறாங்க. நான் பார்த்த நிலைப்பாடு, தினந்தோறும் அவர்களை பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போங்க. அது தினந்தோறும் பார்த்து ஒரு குரு வணக்கம் போடுங்க. வாழ்க்கை உயர்ந்து செல்வீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய வெளிப்பாடு. என்னுடைய ஆசான் வேலூர்ல புத்தக காட்சியில பேசுறாரு. இன்னைக்கு அவருடைய மாணவன் அப்துல் காதருடைய மாணவன் சிவராஜ் இதோ இந்த புத்தக கண்காட்சியில் நான் இங்க பேசுறேன். குருவும் சிஷியனும் அங்கும் இங்குமாக பேசுவது போல நீங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாணவ செல்வங்கள் உலகெங்கும் நீங்கள் பேச வேண்டும். உங்கள் எழுத்துக்கள் பேச வேண்டும். உங்கள் ஆட்சி அலுவலகத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாணவி நியூயார்க்கில் பேசுறாங்க, தமிழ்ல பேசுறாங்க. ஏன்னா தமிழ்ல பேசுறது, தமிழ நூல் எழுதுறது ரொம்ப அரிதா இருக்கு. அதனால நீங்க நூலை எழுதுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், நன்றாக யார் பேசினாலும் கேளுங்கள். கேட்புத்திறன், எல் எல் மீன்ஸ் லிசனிங், எஸ் ஸ்பீக்கிங். நல்ல மேடையில் பேசுங்க. ரொம்ப அழகா வந்து பேசுறாங்க. நான் பார்த்த ஒரு 6 பேர் மிக அழகாக பேசுறாங்க. உண்மையிலே அவங்கள பெரிய வெற்றியாளர்கள். விழித்து எழுதவனுக்கு கிடைப்பது வெற்றி அல்ல, வீழ்ந்து எழுபவனுக்கு கிடைப்பதே வெற்றி. வெற்றி வந்து உடனே வந்துடாது. பல மேடைகளை ஏறி பேசும்போது தான் உங்களுக்கு வெற்றி தேடி தரும். அந்த மாதிரி பார்க்கும்போது தெரியும். LSR ரீடிங். ஆனால் பல பேர் வந்து படிக்கிறது ரொம்ப குறைவு. காலையில் எழுந்து படிங்க, தினத்தந்தி பேப்பர் படிங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிங்க, எந்த மொழி வேணாலும் படிங்க. இப்போ தொலைக்காட்சி பார்க்கும்போது தமிழ் தொலைக்காட்சி மட்டும் தான் நான் பார்க்குறேன். நான் பார்க்கும்போது தெலுங்கு பார்ப்பேன், கன்னடம் பார்ப்பேன், மலையாளம் பார்ப்பேன், எல்லா தொலைக்காட்சியும் பார்ப்பேன். தெலுங்கு ஈராடு பத்திரிக்கை போனால், தெலுங்கு நாட்டுக்கு போனால் அது படிக்க தெரியாது, அந்த படத்தையாவது பார்த்துக்கோ. அதுதான் தேசங்கள் தோறும் பாஷைகள் வெல்வேறு என்று சொல்வது போல ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மொழி. நல்லா படிங்க, படிச்சதை நல்லா நினைவுபடுத்துங்க. நினைவுபடுத்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். திருக்குறள் ஒரு குழப்பா சொல்லுவாங்க, இனரூழ்த்து நாரா மலரணைய கற்றது அக்தி விரித்துறையா. பூக்கள் கொத்து கொத்தாக மலர்ந்திருந்தாலும் மனம் வீசும். அப்படி மனம் வீசாத பூக்களை யாரும் விரும்ப மாட்டார்கள். அதை போல நீ கற்ற படிப்பு மற்றவர்களுக்கு சமுதாயத்திற்கு சென்று சேர வேண்டும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தாய் என்பதனை மறந்து விடாதே. நாட்டில் நெறிந்தவரை நடந்து விடாதே, நல்லவர்கள் தூற்றும்படி வாழ்ந்து விடாது. ஒளிப்பதிவாளர் செய்கிறார். நான் முதல்ல பேசும்போது ஒரு வாகன ஓட்டி பேருந்து ஓட்டுநர் வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி ஐயா உங்க பேச்சு ரொம்ப நல்லா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நல்லா இருக்குமே. ஆனால் எனக்கு பின்னாடி பேச வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது. ஆகவே அவங்களுக்கு தடைக்கலாக இருக்காமல் படிக்கிறதுக்காக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கு. ஏன்னா வாழ்க்கை சிரிப்பு தான் மிகப்பெரிய முக்கியம். நகையை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் ஓகை அப்பாலேட்ட மெய்ப்பாடு என்பது சொன்னான். எத்தனை வகையான சிரிப்பு இருக்கு. புன்னகை, மெண்டகை, இடி சிரிப்பு, வெடி சிரிப்பு. நாளைக்கு சிரிப்பை பற்றி தான் பேச போறேன். ஏன்னா உலகத்துல சிரிக்கிறது தான் எல்லா நகல் வல்லார் அல்லார் மாயிருந்தாலும் பகலும் பார்ப்பட்டது. நீங்க நல்லா கை தட்டுங்க, நல்லா சிரிச்சுங்க. உண்மையிலே உங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கொரோனாவே வராது. ஏன்னா அது பெருந்தொற்றே வராது, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அதனாலதான் கூட்டத்துக்கு போகும்போது நல்லா கை தட்டுங்க, நல்லா சிரிங்க. அதுக்காக தனியா போய் சிரிக்காது. தனியா சிரிச்சா பொருள் மாறுபடுறோம். ஆனால் கன்னி தமிழை படிக்கும்போது எல்லா இடங்களிலும் நகைச்சுவை இருக்கும்.
எல்லா இடங்களும் பொருள், ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. இந்த நம்ம இதில் ரொம்ப அழகான இங்கே ஒரு மாணவி 2ஆம் ஆண்டு கணித மாணவி பேசும்போது படி 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 மனதில் நிற்கும்படி படி 2ஆம் ஆண்டு கணித மாணவி தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதனால வாழ்க்கையில் தினந்தோறும் படிங்க. படித்தது கொஞ்சமாக இருந்தாலும் எல்லாரும் எடுத்து சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது தான் நீ படித்ததுடைய பயன்பாடு தெரியும். இல்லைன்னா ஏதோ எனக்காக படிக்கிறேன் அப்படின்னா அது பயன்பாடு இல்லை. இந்த சமுதாயத்திற்காக, இந்த உலகத்திற்காக, ஏன் என் தாய்மொழி அன்னைக்கு நான் ஏதாவது சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு, அதில் ஏதாவது ஒரு புண்ணியம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் படித்தாதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலையை உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதுதான் என்னுடைய இந்த முத்தாய்ப்பான பேச்சு. ஆகவே நீங்கள் நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வனமாக ஆள் போல் தலைத்து அருகம்புல் போல் வேரோடி மூங்கில் போல் உயர்ந்து இருக்க வேண்டும் என்பது தமிழ். அந்த தமிழ் இருக்க வேண்டிய இடத்தில் அனைத்து மாணவர்களும் அனைத்து மாணவிகளும் மூங்கில் போல் உயர வேண்டும், தேன் போல வளர வேண்டும். ஏன்னா உலகத்துல கெடாத பொருள் எதுனா தேன் மட்டும்தான். உலகத்துல கெடாத பொருள் எது? தேன். மற்ற பொருள் எல்லாம் கெட்டுடும். இப்ப என்ன, நீங்க பலகாரம் சுடுவோங்க, இப்ப தீபாவளிக்கு சுட்டு இருப்புங்க, பொங்கலுக்கு சுட்டு இருப்புங்க. எந்த எண்ணெயில பலகாரம் சொல்றாங்க? எந்த எண்ணெய்? கடலை எண்ணெயா? பாமாயிலா? தேங்காய் எண்ணெயா? இல்ல, நல்ல எண்ணெயில சுடுவோம். ஏன் சார்? அது வேர்லேருந்து வேர் குடல் கடலை வேர்க்கடலை, தேங்காய் குடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய், அப்புறம் எள் குடல் எண்ணெய். ஆனா எள் எண்ணெய் சொல்லக்கூடாது, நல்ல எண்ணெய் சொல்லுங்க. ஏன் சார் நல்ல எண்ணெய் சொல்றீங்க? யாராவது சொல்ல முடியுமா? என் தாய் தமிழ் சொல்லுகிறது, கன்னி தமிழ் சொல்லுகிறது, மற்ற எண்ணெய்கள் எல்லாம் பலகாரம் சுட்டா கெட்டுடும். நல்லெண்ணெயில சுட்டா பலகாரம் கிடையவே கிடையாது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன எண்ணெய்னு வச்சான், நல்லெண்ணெய்னு வச்சான். வேற ஏதாவது இங்கிலீஷ் சொல்றாங்க அது மாதிரி கிடையாது. நம்ம மொழி தான் கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விலங்கு, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய விலங்கு, அது கத்தும் போது என்னன்னு எந்த மொழியை கத்துது? அம்மா கத்துது. வேற ஏதாவது மம்மி டாடி கத்துதா? இல்ல, நம்ம கற்றுக் கொடுத்த மொழி விலங்குகளுக்கும் தெரிகிறது. ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரையும் என் தாய்மொழி கன்னித்தமிழை தான் பேசுகிறது. ஓரறிவுனா என்ன? ஒன்றறிவது உச்சறிவதுவே, 2 அறிவு அதனோடு நாவே, 3 அறிவு அதனோடு மூக்கே, 4 அறிவு அதனோடு கண்ணே, 5 அறிவு அதனோடு செவியே, 6 அறிவு அதனோடு மனநே. 6 அறிவு நான் படிச்சவங்க. ஆனா உலகத்துல எனக்கு தெரிஞ்ச மாணவிகள் 3 வேளை சாப்பிடுறாங்க. 1 வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, அதுக்கு மேல சாப்பிட்டா நோயாளி. 2 வேளை சாப்பிட்டா போதுமானது. மற்ற உயிரினங்கள்லாம் இரவு சாப்பிடாது. மனுஷன் மட்டும் தான் 1 மணிக்கு கூட சாப்பிடும். ஆனா நீங்க அப்படி சாப்பிடக்கூடாது. நம்முடைய பாடம் கற்றுக் கொடுக்கிறது ஏதோ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாளும் கொள்ளாங்க சொல்ல வேண்டாம். இந்த உலகத்துல நீ பாடின அபியார் எந்த ஊர் பிறந்தவங்க யாருக்கா தெரியுமா? அபியார் குப்பத்தில் பிறந்தவங்கன்னு பேரு. ஆனா தான் பிறந்த மண்ணு கூட சொல்ல. ஆனா அந்த அம்மா பாடும்போது சேர நாடு வேலை முடித்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துழைத்து, தொண்டை நாடு சான்றோர் உழைத்து, நாம் வாழக்கூடிய இந்த பகுதி தொண்டை நாடு என்பது நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அத்தனை புலவர்களும் அத்தனை அறிவாளிகளும் பிறந்த மண் எந்த மண்? தொண்டை நாட்டு மண். இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரத்தோடு சேர்த்து சொல்கின்றேன். இந்த நாட்டில் கூட அத்தனை பேரும் மிகப்பெரிய சான்றோர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக தாயை போற்றுவது போல தாய்மொழியை போற்றுங்கள், தாய்மொழிக்கு வணக்கம் சொல்லுங்கள். ரொம்ப அழகான இந்த முதல் நாள் நிகழ்ச்சியில் தொடரும் போது இத்தனை மாணவிகளை இதுவாரம் காது கொடுத்து கேட்டதற்கு உண்மையிலே சென்னிதாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல நேரங்களில் பேச்சாளர் மட்டும் தான் இருப்பாங்க. தமிழ்ச்செல்வி அம்மா சொன்னாங்க, எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க சார். நான் பேசுவேன். கடைசியில் ஒளிபெருக்கியாளர் மட்டும் தான் உட்காந்துருப்பாரு, புகைப்பட நிபுணர் உட்காந்துருப்பாரு, மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. அதனால அவங்க நேரத்தை ஒரு கண்சாடியான இதுவும் சீட்டு வாங்காத பேச்சாளர். ஏன்னா 1989 ராமநாதபுரம் அகத்தாதி பிள்ளைகளுடைய பேச்சு தொடங்கி இன்னைக்கு ராணிப்பேட்டை வரையும் நான் முடிச்சிருக்கேன். சொன்ன சீட்டு வாங்காத பேச்ச பல நேரத்தில் கண்ண செவிகள் வரும், சீட்டுகள் வரும். அதனால பேசலாமா பேசக்கூடாதுன்னு அவங்க அசைகள் பார்த்த உடனே நான் பேசணும்னு சொன்னா பேசுறேன், இல்லை இதோட நிறுத்திக்கிட்டு புத்தக வெளியீட்டு விழாக்கு வாங்கன்னு சொன்னா புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்துடுறேன். ஏன்னா புத்தக வெளியீடு என்பது ஒரு பிரசவம் போல. குழந்தை பெற்றால் எவ்வளவு பெரிய ஒரு தாய்மார்களுக்கு அந்த கஷ்டமோ, ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுவது கைவந்த கலை நம்முடைய தமிழ்ச்செல்வி அம்மாவுக்கு. ஏன்னா புத்தகத்தை நீங்க படிச்சிடலாம். ஏன்னா படிப்பதை விட படைப்பாளி தான் பெரிய முக்கியம். நான் ஒரு படைப்பாளி அறிமுகப்படுத்தின மூலதனம் என்ற நூலை நாளைக்கு நீங்க போய் கண்டறிந்து அந்த மூலதனத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஆசிரியர் யாருன்னு கண்டுருக்கேன். வேலூர் சிறைச்சாலையில கணவன் மனைவிமா இருக்கும்போது அவங்க மனைவி பேர் சொல்றேன், அஞ்சலை அம்மாள் அந்த அம்மா பேரு. ஆனா நீங்க கடப்பாளையந்தனுடைய சுதந்திர போராட்ட தியாகி, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், விடுதலை போராட்டத்தில் ரொம்ப தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்.
இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் சுற்றி வளம் வந்தவர். அந்த வகையில் நீங்கள் அவருடைய யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும், அவருடைய வரலாற்றை நீங்கள் தொகுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக நினைத்து நான் தொடர்ந்து பேசவா இல்லை இந்த பேச்சு இதோடு நிறுத்திக் கொள்ளவா என்பது அங்கிருந்து சைகியோ அல்லது நம்முடைய மாவட்ட உறுதியாளர்கள் சொன்னால் அது சிறப்பாக இருக்கு என்று சொல்லி பேசலாமா? பேசு. சரி. ஆனால் உங்களுக்கு பசிக்கிற நேரம் ஆயிடுச்சு. என் பேர் சுருக்கமாக எனக்கு நேரமே காலையில் கேலண்டர் கிடைக்கும் போதே எனக்கு ஒரு டவுட். பசிக்கிற நேரத்தில் தான் என்னை விடுவாங்க, அல்ல அவசரமான நேரத்தில் தான் என்னை பேச வைப்பாங்க. அந்த மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு பேர் சுருக்கமாக பா சிவராஜ், என்னை சுருக்கமாக பசின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பசிக்கிற நேரத்தில் இவர் பேச விட்டா நல்லா இருக்குன்றது காரணத்தாலையோ இல்லை எனக்கு நேரம் ஒவ்வொரு நேரமும் சரியாக 12:30 மணிக்கு தொடங்கி 1:30 மணிக்கு முடிக்கணும், அல்லது 8 மணிக்கு சாப்பிட்ற நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு நேரம் வந்து பரவாயில்ல 7:15 தான் ஆச்சு. ஆனால் 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் 45 மணிக்குள்ளாக பேசியிருக்கேன். ஐயோ போயிடலாமே வீட்டுக்கு, நாங்கள்லாம் ஆடை அலங்காரத்தோடு ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆட்சி வரக்கூடிய நேரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நம்ம திருக்குறள் தினந்தோறும் படிக்கிறோம், ஒவ்வொரு அதிகாரமும் படிக்கிறோம். நீத்தார் பெருமை. நான் பெரியவங்களை யாரும் மதிக்கிறது. இன்னொரு பெரிய விஷயம், எனக்கு ஆங்கிலம் அதிகமாக தெரியாது, ஆனால் இருந்தாலும் தமிழில் உறவுமுறை பெயர் இருக்கு. தாத்தாக்கு இன்னொரு பேர் என்ன? இன்னொரு உறவுமுறை பேர் தாத்தாவுக்கு பாட்டன். அதுக்கு மேல இருக்கிறவன் பூட்டன், அதுக்கு மேல இருக்கிறவன் ஓட்டன், அதுக்கு மேல இருக்கிறவன் சேயோ. தந்தை மகன் கொள்ளு பெயர் எள்ளு பெயர். யாராவது ஆங்கில வாத்தியாரோ அல்லது ஆங்கிலம் படிக்கக்கூடியவங்களோ தாத்தாவுக்கு உறவுமுறை பேர் தெரியுமான்னு கேட்பாங்க. கிராண்ட் ஃபாதர் சார். அதுக்கு மேல இருக்க கிராண்ட் ஃபாதர் சார், அதுக்கு மேல இல்லை. ஆனால் இந்த உறவுமுறை பெயரையும் சொல்லிய ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி தான். பாட்டி பூட்டி ஓட்டி சேயோல் தந்தை மகள் கொள்ளு பெயர்த்தி எள்ளு பெயர்த்தி, இத்தனை உறவுமுறைகளை சொன்ன ஒரே ஒரு மொழி உலகத்தில் நான் பார்க்கும்போது தமிழை தவிர வேறு எதுவும் கிடையாது. இல்லை வேணும் நாளைக்கு உங்க ஆங்கிலாசை போய் கேட்டு பாருங்க, பாட்டிக்கு உறவுமுறை பேர் என்ன இருக்கு? கிராண்ட் மதர். அதுக்கு மேல கிராண்ட் மதர், அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஏன்னா கூகுள் வேணா நீங்க தேடல் பணியை தொடங்குங்க. ஏன்னா வாழ்க்கையில் தேடல் என்பதுதான் மிகப்பெரிய முக்கியம். நீங்க தேடிட்டே இருங்க. அதனால அதே போல நீங்க நல்லா எந்த மேடைக்கு போனாலும் யார் பேசினாலும் அந்த பேசுறதை குறிப்பெடுத்து அடுத்த மாதிரி நம்மளால பேச முடியுமா அந்த மேடையில என்பதை உணர்த்தி பாருங்கள். நம்மால பேச வந்தா உங்களுக்கு மேடை பேச்சுக்களை வந்துவிட்டது என்பது பொருள். பேச முடியவில்லை என்று சொன்னால் அந்த பயிற்சியாக ஒரு நிலைப்பாடை நீங்க எடுத்துக்கணும். நீங்க எப்பவுமே கடினமான உழைப்பு தான் ஒரு மனிதனை உருவாக்கும். சார் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் சார். நான் தினந்தோறும் 1 மணி நேரம் படிக்கிறேன், வகுப்புல 5 மணி நேரம் இருக்கேன். ஆனால் 24 மணி நேரம் உழைக்கிறோம் இருக்கான். ஹார்ட் ஒர்க் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எ மேன் கேன் மேக். கடினமான உழைப்பு. ஆங்கிலத்தை 26 எழுத்துக்களையும் பயன்படுத்தி நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க எந்த எழுத்து தனியாக பொருள் தருதான்னு பார்த்தீங்கன்னா ஐ மட்டும்தான் ஒரு பொருள் தரும். ஆனால் தமிழ்ல 42 எழுத்துக்கள் தனியாக இருந்தால் பொருள் தரும். என்ன சார் இது புதுசாக இருக்கேன்? ஆ மா போ தை வை கை பை எல்லாமே பொருள். 42 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 42 எழுத்துக்கள் குறித்து நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஆனால் ஐஎஸ் தேர்வில் முதல்நிலை தேர்வில் கேள்வி கேட்கும்போது தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. தம்பி பார்த்திபன் அங்கிருந்து தொலைபேசி பண்ணுறான், ஐயா நீங்கள் நடத்துகிற பாடத்தில் முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய மொழியின் பெயர் என்னன்னு கேட்டேன். சீன மொழி. அந்த மொழியின் பெயர் மாண்டரின். இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் இனி 17வது இடத்துல உலகத்தில் பேசப்படக்கூடிய நம்முடைய தமிழ் மொழி முதல் இடத்துக்கு 2வது இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வளரும் இளம் தலைமுறையினர் தமிழில் பேச வேண்டும், தமிழில் எழுத வேண்டும். உங்களுடைய உறவுகளுக்கு, அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இங்கிருந்து தமிழ் குரல் வழியில் நீங்கள் பதிவு செய்து வலைவழியில் அனுப்புங்கள். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நினைச்சு பாருங்க. ஆனால் நான் பேசுவது கிடையாது, தமிழ் பேச வெட்கம். ஒரு முறை தொடர் வண்டியில அவன் பாணி 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 வித்துன்னு போனான். அவனை கூப்பிட்டேன், எந்த ஊர் தம்பின்னு? மகாராஷ்டிரா. இனிமேல் தண்ணீர் தண்ணீர்னு வித்துன்னு போனோம். ஜோலார்பேட்டிலிருந்து பெங்களூர் வரை எங்கே போனாலும் தண்ணீர் தண்ணீர்னு வித்துன்னு போனோம்னு சொல்லி அவன் சட்டப்பையில் ஒரு 10 ரூபா போட்டான். அவன் அடுத்த நொடி பொழுதே தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். இதுக்கு கூட நடத்துனர்கள்லாம் டிக்கெட் வாங்கலையான்னு கேட்பாங்க. இப்போ நடத்துனர் என்ன வாங்க கேட்குறாங்க? சீட்டு வாங்கலையா? அப்போ சீட்டும் போயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் இலவசம். அதனால ரொம்ப சந்தோஷம், நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் தமிழில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வளர இளம் பருவினர் மகளிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உரிமை உண்டு, மிகப்பெரிய தாக்கம் உண்டு. அந்த வகையில் நீங்கள் இளம் பருவினர் உங்கள் குழந்தைகளுக்கு அழகான தமிழில் பெயர் சூட்டுங்கள், அழகான தமிழில் பேசுங்கள். இல்லத்திலிருந்து தொடங்கி அலுவலகம் வரை கோப்புகளாக இருந்தாலும் சரி, ஏடுகளாக இருந்தாலும் சரி,
ஆசிரியர்கள் பேசக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி தமிழில் பேசுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தமிழ் மொழி வளரும். உங்கள் தாயும் குறிப்போடு என் மகள் அழகான தமிழில் பேசுகிறாரே என்று உச்சம் தொட்டு உங்களை இது பண்ணுவோம். உலகத்தில் ஆசிரியரை மதியுங்கள். தாய்மொழியை மதிப்பது போல ஆசிரியரை மதியுங்கள். அதனால்தான் ஆசிரியரை பற்றியும் பல்வேறு நிலைப்பாடுகளை புறநானூறு எடுத்து சொல்கிறது. உற்றுளி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பெற்றினை முடியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்றாங்க. உற்றுளி உதவியம் என்ற நிலையில நீங்கள் தினந்தோறும் ஆசிரியரை மதித்து தாய்மொழியும் போற்றி நீங்கள் இறைவனை வணங்கி தினந்தோறும் கல்லூரிக்கு வாருங்கள், மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு வாருங்கள், தினந்தோறும் மொழியை போற்றுங்கள், தாயை போற்றுங்கள் என்பதை நிறைவாக சொல்லி என் இருக்கைகளை வணங்கி இருக்கைக்கு செல்கின்றேன். நன்றி, வணக்கம். கன்னி தமிழ் குறித்த அழகான பேச்சினை வழங்கிய நம்முடைய முனைவர் சகோதரர் சிவராஜ் அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் மீண்டும் அளித்து வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம். இப்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் புத்தக வெளியீட்டு நிகழ்வும் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தான். பிள்ளைங்கள்லாம் இருந்து சான்றிதழ் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கல்லூரி பேராசிரியர்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரி பேராசிரியர்கள் மிக அழகாக நம்மிடையே கன்னி தமிழ் குறித்த பேச்சரங்கத்தில் நம்ம எல்லாம் கலந்த முனைவர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது புத்தக வெளியீட்டு விழா. கல்லூரி பேராசிரியர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இளைப்பாற சிலவடி பல தமிழ் குழுக்களில் எழுதிய கவிதைகளின் தொகுப்பீடு. ஏறக்குறைய 20 புத்தகங்களை எழுதி வெளியிட்டு ஏறக்குறைய 1500 விருதுகளை பெற்றுள்ள நான் முனைவர் தமிழ்ச்செல்வி குணசேகரன். இந்த கல்லூரி மாணவி 1980 83 வரை பிஎஸ்சி படித்த மாணவி. எனக்கு தமிழ் பாலை ஊட்டிய அவர்களோட அந்த ஊக்குவித்தல் தான் இன்னைக்கு நான் ஒரு 25 நூல்களை எழுதி வெளியீடு செய்துள்ளேன். இந்த 5 புத்தகங்கள் இந்த வருடமும் கடந்த வருடம் 10 நூல்கள் வெளியிட்டோம் நம்ம மாவட்ட ஆட்சியர் திருக்கரங்களால். இந்த வருடமும் 5 புத்தகங்களை வெளியிட உள்ளேன் என்று சொல்லி இன்று முதல் நிகழ்வில் முதல் நூல் வெளியீடு, 21வது நூல் வெளியீடு. இங்க வந்திருக்கிற பள்ளி ஆசிரியர் வரலாம், பள்ளி பெற்றோர் வரலாம். 3 பெற்றோர்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி சார்ந்த பெற்றோர் தர்மன் சார் கூட வரலாம் மேடைக்கு. பெற்றோர்கள்
சேர்ந்தது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஃபோன் மட்டும் லைட்டாக கொஞ்சம் சைடில் வச்சுருக்கீங்க. இல்லை இப்படி வந்துடுங்க சார். ஃபோன் லைட்டாக தெரியுது. வந்துட்டுமா? சார் லைட்டாக தெரியுங்க. இது கேமரா நிகழ்வின் இறுதி கட்டத்தில், நிறைவு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ரொம்ப அழகா 4 மணி முதல் ஏறக்குறைய 6:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் தந்து நம்ம எல்லாம் கலைப்படைய வைத்து விடாமல் இருந்த அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி சார்ந்த மாணவிகளுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஜீவஸ்ரீ, உங்களோட அரங்கம் நிறைந்த கைத்தட்டு. குழந்தைங்க, அந்த பிள்ளைங்க நடந்துட்டு BS பிரணவிதா, ஹரிணி, சுவாதி, மோகிதா, மகாலட்சுமி, தீக்ஷிதா, மோக்ஷிதா, சிவதர்ஷினி, இந்த 9 மாணவிகள் ஏறக்குறைய 1.25 மணி நேரம் நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். அவர்களுக்கு இதோ அவர்கள் மகிழ்விக்கும் படியிலே இன்று சான்றிதழ்கள் அளிக்கப்படுகிறது. நன்றி. கல்லூரி அரங்க நிகழ்வில் இங்கு நம்மை மகிழ்வித்த மாணவ செல்வங்களை அழைக்கின்றேன். பெயர் வாரியா இருக்கிறவங்க ஒன்றுங்க. சுபாஷினி, 3rd BSc கெமிஸ்ட்ரி. பெயர் படிப்பவர்கள் இருப்பின் மேடைக்கு வரவும். எஸ் துர்கா தேவி, 2nd BSc. டி சந்திய பிரபா, 2nd BSc. துர்கா தேவி. சந்திய பிரபா. தமிழ்ச்செல்வி, வரவேற்பு நடனம் அளித்த தமிழ்ச்செல்வி. தொடர்ந்து அகல்யா, கே அகல்யா, BSc கெமிஸ்ட்ரி 2nd year. ஜி ஈஸ்வரி, அது வெண்ணிலவே பாட்டு பாடின ஈஸ்வரி, 2nd year BSc கெமிஸ்ட்ரி. தொடர்ந்து ஒரு குழு பாடலை நம்ம கலித்த 3rd year BSc மேத்தமெட்டிக்ஸ் சர்குணா, பாஜிலட்சுமி, புவனேஸ்வரி 4 மேடைக்கு அழைக்கின்றோம். சுஜாதா, சர்குணா, பாஜிலட்சுமி, புவனேஸ்வரி.
அப்படியே இருங்க. ஒரு குழு போட்டோ இருக்கு, யாரும் கீழே இறங்கிடாங்க. தொடர்ந்து அழைக்கின்றோம். கிருஷ்ணர் பாடலுக்கு அழகாக ராதை மனதில் பாடலுக்கு நடனம் மகிழ்ந்த இந்த வாங்கின சான்றிதழ் பெற்றவர்கள் மேடையிலே இருக்கவும். செந்தாமரை, மானிஷா, சுப்ரியா, கோபிகா, நிவேதா, சைபனுஷா, எஸ்.டி. பத்மபிரியா, ஸ்ரீ காயத்ரி. தொடர்ந்து சிவதாண்டவம் நடனமிட்டு நம்மை மகிழ்வித்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு 2 நிமிடம் அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து மகிழ்வித்த நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் சார்ந்தவர் இப்போது உங்களிடையே தன் கருத்துக்களை பகிர உள்ளார். அமைதி காத்து கருத்துக்களை கேட்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதிப்புக்குரிய மாவட்ட உரையாளர் அவர்கள் தற்போது விழா தலைமையாற்ற உள்ளார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமகத்து நம்ம சார் பேசினது, இதுக்கு முன்னாடி வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து சிறப்பாக இங்கே நடத்தி முடிச்சதுக்கு உறுதுணையாக இருந்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சார் பேசுகிறபோது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தமிழ் மொழியோட சிறப்பு, அதோட பண்பாடு, இதை பற்றிலாம் பேசினாங்க. சில விஷயங்கள் வந்து நாங்கள் யூபிஎஸ்சி படிக்கிற போது வந்து கிடைச்ச அந்த அனுபவம், யூபிஎஸ்சி படிக்கிற போது சில தமிழ் இலக்கியங்கள் படிக்கிற போது சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். அந்த ஒரு சில சந்தேகங்களும் வந்து இங்கே இன்னைக்கு சார் பேசுகிற போது வந்து நிவர்த்தியாச்சு. சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மூலதனம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வந்து யார் தமிழில் மொழிபெயர்த்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இங்கே வந்து நம்ம புக் ஃபேர் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுற போது இங்கே வந்து எல்லாம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருப்பாங்க. அங்கே வந்து சின்ன பசங்க வந்து 6th இருந்து வந்து 10th படிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து 6th இருந்து 10th வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து நம்மளோட இந்த புத்தக கண்காட்சிக்கு வரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து புத்தகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்க்குற போதே நமக்கு வந்து அந்த புத்தகத்தை வந்து படிக்கணுன்ட்டு ஒரு எண்ணம் வரும். அப்படி நம்ம வந்து படிக்க வரும்போது வந்து நமக்கு அந்த புத்தகத்துக்கு மேலே வந்து ஒரு நாட்டம் வந்து நமக்கு அதாவது அறிவை வந்து வளர்த்துக்கிட்டு அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு கை கொடுக்கும். அதனால் உங்கள்கிட்ட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட புத்தக கண்காட்சிக்கு வந்து இங்கே பார்வையிட்டு இங்கே புத்தகத்தை வாங்கி அதன் மூலயமா வந்து ஒரு அறிவை வளர்த்தி நாளைக்கு வந்து பின்னாடி இங்கே ஒரு நல்ல ஆட்சியாளராகவோ இல்லை
ஏதாவது ஒரு ஹையர் போஸ்ட்டில் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான வேண்டுகோள். அதை நீங்கள் நிச்சயமாக செய்வேன்ட்டு நம்புகிறோம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் போய் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இங்கே வந்த அனைவருக்கும், இங்கே பேச்சாளர்கள், இங்கே ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், அலுவலர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு முதல் நாள் ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இன்னும் 9 நாட்கள் நமக்கு இருக்குது. அதனால் நமக்கு வந்து இன்னையோட முடிஞ்சது கிடையாது. 9 நாட்கள் இருக்கிற போது உங்கள் எல்லாரும் வந்து இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிடுமாறு வந்து மீண்டும் தெரிவித்துக்